ஃப்ரிஜிடிட்டி பார்த்தோம், கிளக்கோமா பார்க்கல. ஓகே ஓகே ஓகே. சரி, ஆரம்பிக்கலாங்களா? டைம் ஆச்சு, மணி 8:32. அனைவருக்கும் வணக்கம். இப்போது அதாவது ரூட் ஆஃப் ஆல்ட்ரேஷன் அண்ட் இஸ் பேட்டர்ன் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்த்துருக்கிறோம். ஒவ்வொரு நோய்களுக்கும் நோய்க்குறிகளுக்கும் மன ரீதியான உணர்வு ரீதியான காரணங்கள் என்னவாக இருக்கின்றன, நோய்களுக்கான ஆணிவேர் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இப்போது ஆடியபிளா இருக்குங்களா? கேக்குதா? கேக்குது. ஓகே சார். ஸோ குளுக்கோமாங்கிறது கண் நீர், கண்ணில் வந்து கண் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான உறுப்புங்க உடம்புல. அங்க வந்து அந்த கண்ணுக்குள்ள நீர் இருக்கணும், கண்ணுக்குள்ள நீர் இருக்கணும். அது தகுதியான அழுத்தத்தில் மட்டும்தான் இருக்கணும். அந்த நீர் வற்றி போனால் ட்ரை ஆகி கண் வந்து செயல்பாட்டு இழக்க ஆரம்பிச்சிடும். அந்த நீர் வந்து அதிகமாக அக்யூமுலேட் ஆகி நீர் தேக்கமாகி ப்ரெஷர் ஆச்சு அப்படின்னா பார்வை கோளாறும் தெரியும், கண்ணில் வலி எரிச்சல் இருக்கும். ஸோ கண் நீர் அழுத்த நோய் குளுக்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போ அந்த இடத்துல அந்த மாதிரி வருது அப்படின்னா, நம்முடைய எண்ண ஓட்டங்கள்ல அன்றாட வாழ்வியல் செயல்பாடுகள்ல எங்கோ ஒரு அழுத்தம் கொடுத்து நாம் போயிட்டு இருப்போம், வாழ்ந்து கொண்டிருப்போம். அந்த அழுத்தம் கண்ணில் இருக்கிற நீரின் மீது அழுத்தமாக அது பரிணமிக்கிறது. அதாவது ஸ்டோனி அன்ஃபர்கிவ்னஸ், ரொம்ப கடுமையா இறுகிய மனது அப்படின்னா தன்னை யாரோ எப்பயோ காயப்படுத்தியிருக்காங்க, மனசை கஷ்டப்படுத்தியிருக்காங்க, அதை மன்னிக்க முடியாமல் இருப்பது, அதையே ஒரு அழுத்தமாக நினைத்து கொண்டு மன்னிக்க முடியல அப்படின்னா அது ஒரு அந்த உணர்விலிருந்து வெளியில் வர்றதுக்கு இவங்க ஏதாவது செய்யணும்னு நினைப்பாங்க. என்ன, நான் இதுக்காகவே செஞ்சு காட்டுறேன் பார், இப்படி பேசிட்டான், இதுக்காக நான் செஞ்சு காட்டுறேன் பார், இதுக்காகவே நான் வாழ்ந்து காட்டுறேன் பார், இதுக்காகவே படிச்சு காட்டுறேன் பார், இதுக்காகவே சம்பாதிச்சு காட்டுறேன் பார், இதுக்காகவே நான் வந்து நல்லா எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் வந்து ஒரு நல்ல பெரிய வீடு கட்டுறேன் பார், இப்படி வந்து சேலஞ்சு எடுத்துக்கிறது.
மன்னிக்கும் மனப்பான்மை இல்லாதவங்களுக்கு அது அதோட விட்டுறாது. அடுத்த கட்டமா அந்த எந்த மாதிரியான ஒரு ஹர்ட் அவங்களுக்கு ஏற்பட்டதோ அதுக்கு பதிலீடாக அவங்களுக்காக இவங்க வாழ ஆரம்பிப்பாங்க. இவங்க தன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை, தன்னுடைய மகிழ்ச்சிக்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்காம, தன்னை யாரோ அவமானப்படுத்தினாங்க, இல்லை புண்படுத்தினாங்க, ஹர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏதோ பழி தீர்க்கிற மாதிரி அவங்களுக்காக இவர் வாழ ஆரம்பிப்பார். இதுதாங்க அந்த அதாவது என்ன சொல்றது, அதர் சாங் அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்முடைய நோயாற்றலனுடைய தடுமாறிய தடம் மாறிய போக்கு செயல்பாடு நம்மளை கஷ்டத்துக்கு ஆளாக்குறது. ஸோ கல் போன்ற இறுகிய மனம், மன்னிக்கிற மனப்பாங்கு இல்லாம இருக்கிறது, பல கால காயங்களால் தன்னை அழுத்தி கொள்வது. இவத்த சரி அதெல்லாம் ரைட்டு தான், அவங்க ஏதோ சொல்லிட்டு அவங்க ஏதோ போயிட்டாங்க, அதை தூக்கி வச்சுக்கிட்டு அதை கீழே இறக்கி வைக்க முடியாம அழுத்தத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறது, அழுத்தத்தை தாங்கிட்டு இருக்கிறது. அதை சமாளிக்க முடியாம அந்த ஒரு வஞ்சன்ஸ்ன்னு சொல்ல முடியாது, தன்னுடைய ஈகோ அதை விட்டு கொடுக்க மாட்டேங்குது, அதை மறக்க மாட்டேங்குது, மன்னிக்க மாட்டேங்குது. அதற்காக தனக்கு ஒரு குறிக்கோள் வச்சுட்டு போகுது. அது முடியாமலும் இருக்கு, இயலாமையிலும் இருக்கு. அதில் வெற்றி காண முடியல. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுல நீர் அழுத்தமாக மாறுகிறது. அதை என்ன பண்றாங்க, ஊசி போட்டு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, இல்லை மாத்திரை கொடுத்தா அதை சரி பண்றேன்னு சொல்லுவாங்க. புரியுங்களா? அவனுடைய மூலக்காரணி எங்கேயோ இருக்கும், இவங்க பாட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. கண் ரொம்ப முக்கியமான உறுப்பு, அங்கே வேற வழியும் தெரியாதுதான். அவங்கள சொல்லி தப்பு இல்லை. நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படிங்கிற ஆஸ்பெக்டை ஹோமியோ மருத்துவம் மிகச்சிறப்பாக வேலை செய்யுது. ஸோ அதை புரிந்து கொண்டு செய்தால் தீர்வு கிடைக்கால இருக்கும். அடுத்தது கிரே ஹேர், வெள்ளை முடி, வெள்ளி போன்ற வெள்ளை முடி. இது முடி இல்லைங்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது கருப்பா வெள்ளையா அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் முடி இருக்கிறவங்களுக்கு கருப்பா வெள்ளையாங்கிறது ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு 40-45 வயசுக்கு மேலே முடி வெள்ளையாச்சுன்னா பெரும்பாலும் யாரும் கவலைப்படுறதில்ல. அப்போ கூட டை அடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். 60 வயசு 70 வயசு கூட டை அடிச்சுக்கிறாங்க. அந்த நிறத்துல ஒரு உணர்வு அவங்களுக்கு வருது. புரியுங்களா? ஒரு அப்பியரன்ஸ்னால இருக்கலாம், வயதான தோற்றம் நமக்கு வந்துருச்சே அதை சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறது, ஏன்னா அந்த வெள்ளையை மறைச்சி கருப்பை காட்டிக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஆனால் அந்த கிரே ஹேர் எதுக்கு வருது, ஏன் வருது, எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் தான் வரும், அழுத்தம், மன அழுத்தத்தில் வரக்கூடியது, ஸ்ட்ரெஸ்ஸில் தான் வரக்கூடியது. ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அந்த முடிக்கு செல்ல வேண்டிய நிரம்பி இருக்கு இல்லையா, அது ட்ரை ஆயிரும். அந்த முடிக்கு நிறத்தை தரக்கூடிய அந்த ஹார்மோன் போய் சேராது. ஸோ அங்கே கீழே இருந்து வெள்ளையா மாறிக்கிட்டே வரும். அடுத்தடுத்து முடி வெட்ட வெட்ட கருப்பு கலர் வெள்ளையா மாறிக்கிட்டே வரும். புரியுங்களா? அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், அந்த ஸ்ட்ரெஸ் அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸ்ட்ரெஸ் அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு வச்சுங்களேன். அதாவது இதெல்லாம் சகஜம்தான், வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம்தான். இந்த மாதிரி கடமைகள் இருக்கு, பொறுப்பு இருக்கு,
ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கு, கஷ்டப்பட்டு தான் பண்ணி ஆகணும், கஷ்டப்பட்டு தான் செஞ்சாகணும், கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும், வேற வழி இல்லை அப்படிங்கிற புரிதலோட இவங்க இருப்பாங்க. அதான் முக்கியமான வேறுபாடுங்க. பொதுவாக ஸ்ட்ரெஸ்ஸை உணர்றவங்களுக்கும் இவங்களுக்குள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா, அந்த அழுத்தம் என்பது இருக்கும் என்பதும், வாழ்க்கையில் அழுத்தம் என்பது இருக்கும், கஷ்டப்படணுங்கிறது இருக்கும், சிரமங்கள் இருக்குங்கிறது இருக்கும், அந்த ஒரு போக்கில் ஒரு நம்பிக்கையும் இருக்கும். புரியுங்களா? ஸோ அந்த ஒரு புரிதலோட அவர் வந்து அந்த அழுத்தத்தோட வாழ்ந்து கொண்டிருப்பார், அழுத்தத்தை சமாளித்து கொண்டிருப்பார். அவருக்கு வந்து கிரே ஹேர் வரும். அதாவது இப்ப இதுக்கு முன்ன பார்த்தோம்ல, கண்ணுல அழுத்தம் வந்தா பார்வை குறை வருதா, செயல்பாடுல பிரச்சனை வருதா, இது முடி தானே, புரியுதா? அந்த முடியில ஒரு உள்ள நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத வெளியே காட்டுது, அவ்வளவுதான். முடி கருப்பா இருக்கிறதுனால, வெள்ளையா இருக்கிறதுனால செயல்பாடுகள்ல உங்களுக்கு வந்து அது பெருசா ஒன்றும் பாதிக்கப்பட போறதில்லை. ஸோ அந்த அந்த அழுத்தத்தை அந்த அது அது இயற்கையானது, இயல்பானது, அந்த அழுத்தத்தோடு நம்ம வாழறதுல தப்பு இல்லை, பிரச்சனை இல்லை, அப்படி அண்டர்ஸ்டாண்டிங்கோட அந்த அழுத்தத்தை கையாளுறாரு பார்த்தீங்களா? போனா மயிராச்சு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, போனா முடி வந்தா மேலன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த முடிக்கு கொடுக்கக்கூடிய அந்த லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் தராங்க பாருங்க. அந்த லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி புரிஞ்சுக்கிறதுல ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கொடுத்துட்டு எங்க பாட்டு லைஃப் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இதுதாங்க அந்த நோய்க்குறிகள் என்பது உங்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுத்து விட்டு அது பாட்டு இருக்கும். ஸோ அதனால கிரே ஹேர் அப்படிங்கிறது நீங்க எப்படி எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஃபீல் பண்றீங்க, எந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை கையாளுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு இருந்துக்கும். ஃபங்க்ஷன் வைஸ் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அப்பியரன்ஸ்ல வேணா கருப்பு முடிங்கிறது சிவப்பு முடியா வெள்ளை முடியா இருக்கிறது அப்படிங்கிறது, தலை நரைக்கிறது, மீசை நரைக்கிறது, முடியெல்லாம் நரைக்கிறது அப்படிங்கிறது கலர்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியுமே தவிர மற்றபடி வேற எந்த இயக்க ரீதியான குறைபாடுகள் எதுவும் இருக்காதுங்க அவங்களுக்கு. ஸோ அந்த அளவுல கிரே ஹேர் பெருசா அவங்களை வந்து துன்புறுத்தாது. பட் நீங்க எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு சொல்ல அடுத்தவங்க நம்மள மாதிரி உள்ளவங்களுக்கு சொல்லிடும். ஸோ இவர் இப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத, ஏன்னா நாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம்ல, அதனால நமக்கு மட்டும் அந்த ரகசியம் தெரியும். அடுத்தது குரோத். குரோத் அப்படிங்கிறது கட்டி வளர்றது, சதை வளர்ச்சி, புரியுங்களா? இந்த கொழுப்பு கட்டி இருக்கிறது, ஒரு இடத்துல சதை மட்டும் நல்லா வளர்ந்து வர்றது, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். எலும்பு வளர்றது. ஸோ இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது ஏன் வருது, அது எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்சிங் தோஸ் ஓல்டு ஹர்ட்ஸ். எல்லாமே பாருங்க, ஏன் கோபம் வருது எனக்கு, ஏன் எனக்கு அவமானம் வருது, ஏன் எனக்கு வந்து பயம் வருது, ஏன் எனக்கு வந்து ஹர்ட் துன்பம், அதை வந்து காயப்பட்டதாக உணர்வு வருது, எல்லாமே பார்த்தீங்கன்னா மைண்டோட ப்ராசஸ் தாங்க. மைண்டோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் த ரியாலிட்டி ஆஃப் அவர் என்விரான்மெண்ட், அண்டர்ஸ்டாண்டிங் த ரியாலிட்டி ஆஃப் அவர் லைஃப். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ரியாலிட்டி ஆஃப் எவ்ரி திங். எல்லாத்தையும் நாம் வந்து நம்முடைய 5 புலன்கள் மூலமாக இந்த உலகத்தோடு உறவு கொள்கிறோம். அந்த உறவு நிலையில நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம், நமக்கு எது தேவை, நாம் எதை செய்ய வேண்டும், எது வேண்டும் எது வேண்டாம், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற சரியான புரிதலோட மனசு வந்து நம்முடைய மைண்டு வேலை செஞ்சதுன்னா, இந்த பயத்துக்கு வேலை இல்லை, கவலைக்கு வேலை இல்லை, உணர்ச்சி வசப்படுறதுக்கு வேலை கிடையாது, அவமானப்படுறதுக்கு வேலை கிடையாது, எதுக்குமே வேலை கிடையாது. இப்போ இது எதுவுமே நமக்கு இல்லைன்னு வச்சுங்களேன், நாம் இப்போ பார்த்துக்கிட்டு வரக்கூடிய எந்த நோயுமே நமக்கு வராது. புரியுங்களா? அப்போ ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா முக்கியமா மனிதனுக்கு என்ன தேவைப்படுது, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ரியாலிட்டி ஆஃப் அவர் லைஃப்.
உள்ளதை உள்ளபடியே புரிந்து கொள்வது. உள்ளதை உள்ளபடியே புரிந்து கொள்வது. வாழ்க்கையில் எப்போதுமே ஒரு பார்வையாளனாக இருந்து பழகுவது. நமக்கு வழியில எவ்வளவோ விஷயங்கள் அதது அதனுடைய போக்கில் இருக்கு. அதது அதனுடைய போக்கில் இருக்கு. புரியுங்களா? இப்போ மழை வர்ற நேரத்தில் மழை வருது, வெயில் அடிக்கிற நேரத்தில் வெயில் அடிக்குது, அமாவாசை வர்ற நேரத்தில் நிலவு மறையுது, ஏன்னா பௌர்ணமிக்கு முழு நிலவு தெரியுது. எல்லாம் இயற்கையில அதது அதனுடைய இயக்கத்தில் இருக்கிறது. புரியுங்களா? நாம் இடையில் காலம் களம் என்பது நமக்கு உண்டு. புரியுங்களா? எப்போ வந்தோம், எவ்வளவு நாள் இருக்க போறோம், எப்படி இருக்க போறோம் அப்படிங்கிறதுல ஒரு இயற்கையின் சார்பான ஒரு வரையறை இருக்கு நமக்கு. நாம் உயிரினங்கள்ல எந்த மாதிரியான உயிரினம் அப்படிங்கிறதுல ஒரு வரையறை இருக்கு. அந்த வரையறை புரிந்து கொண்டு அதுவாக நாம் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுதான் இயற்கையின் நியதி. அதை புரிந்து கொள்வதற்கு 6வது அறிவு நமக்கு பயன்படுகிறது. அந்த 6வது அறிவை வைத்து மிக சரியாக நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த பிரபஞ்ச இயக்கத்தை, உலக இயக்கத்தை, உயிரியல் இயக்கத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு எந்த ஒரு உணர்ச்சி குறைபாடும் இருக்காது, நமக்கு எந்த நோய் வராது. ஸோ அந்த அளவில் குரோத் ஏன் வருது அப்படின்னா, நர்சிங் தோஸ் ஓல்டு ஹர்ட்ஸ், பழைய பட்ட காயங்கள், மனதளவில் பட்ட காயங்கள். புரியுங்களா? ஸோ அதை நான் சொல்கிற மாதிரி நல்லா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போட்டு நல்லா பங்களா கட்டி அதை வாழ வைக்கிறது. பழைய காயங்களை உயிரோட்டமாக மனதில் இருத்துதல். தனக்கு ஏற்பட்ட கசப்பு உணர்ச்சிகள் இருக்கு இல்லையா, அதை அந்த காலத்தோடு அப்படியே விட்டுட்டு அடுத்த நிகழ்காலத்துக்கு வராம கடந்த காலத்தை பிடிச்சி இருத்தி வச்சுக்கிட்டு இருக்காரு. யாரெல்லாம் கடந்த காலத்தை மறக்காமல் அப்படியே ஸ்ட்ராங்கா பிடிச்சி வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு நிகழ்காலம் இல்லாமல் போயிடும். நிகழ்காலத்தில் இப்போது நான் என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், எனக்கு நான் என்ன செஞ்சுக்கணும், அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற நிகழ்காலத்தை பற்றிய புரிதெல்லாம் விளக்கமா இல்லாமல் போயிருங்க. அப்ப நிகழ்காலத்து நான் இல்லைன்னாலே எதிர்காலத்துக்கு என்னால திட்டமிட முடியாது. அப்ப எப்ப நீங்க கடந்த காலத்தை அறுத்து எறிகிறீர்களோ, கடந்த காலத்தை தூக்கி எறிகிறீர்களோ, அப்போதான் நிகழ்காலத்தில் நீங்க வாழ முடியும். நிகழ்காலத்தில் வாழ்ந்தாதான் நீங்க நிம்மதியா வாழ முடியும். அந்த நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கும்போது தான் எதிர்காலத்தை பற்றிய ஒரு புரிதலோடு உங்க வாழ்க்கை சுமூகமாக சுலபமாக போய்கொண்டே இருக்கும். புரியுங்களா? சரி, இப்ப குரோத்துக்கு என்ன காரணம்? குரோத்துக்கு என்ன காரணம்? ஒரு சந்தேகம் சொல்லுங்க. கடந்த காலத்துல இருந்து நம்ம படிப்பினைகள் எல்லாம் கத்துக்கணும்ல. அதாவது வாழ்ந்துட்டோம்னு சொன்னா எப்படி படிப்பினைகள் நினைவு இருக்கும்? அதுதான் அதை நீங்க ஒன்றும் தனியா தூக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தானே உங்க மூளையில ஒட்டிக்கும். கடந்த காலத்தில் ஒரு அனுபவங்கள் என்பது நீங்க அதை முயற்சி பண்ணி பிடிச்சி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுங்களா? இப்போ ஒரு ஒரு தெருவில் போயிட்டு இருக்கிறீங்க, நாய் உங்களை மறைச்சு பார்க்குது. ஒரு முறை நின்று பார்க்குறீங்க, தானா ஓடி போயிடுது. ஓட முயற்சி பண்ணுறீங்க, விரட்டிட்டு வருது. இந்த அனுபவத்திலேருந்து அது தானே உங்கள் மூளையில் ஒரு பதிவு கொடுத்துட்டு போயிடும். அடுத்த முறை அதே தெருவில் போகும்போது இந்த நாய் நம்ம மெதுவாக போனால் அது பாட்டு அது வேலை பார்க்கும், நம்ம ஓட ஆரம்பிச்சோன்னா விரட்டும். அப்படிங்கிற இதை நீங்கள் இதுக்காக எந்த முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது மூளை தானாக அதை பதிவு செய்து உங்களுக்கு தேவையான போது எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. நாமளா முயற்சி பண்ணி அதை சுமப்பது என்பது வேறு. புரியுங்களா? அதை விட்டுட்டு நீங்க பாட்டு நிகழ்காலத்துல இருந்துகிட்டே இருங்க. பழைய அனுபவங்கள் எல்லாத்தையும் உள்ளேருந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும், புரிதலை கொடுத்துக்கிட்டே இருக்கும், அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரி, சரிங்களா? ஆமா. அதாவது அந்த நீங்களா பிடிச்சி வச்சுக்கும் போதுதான் அந்த நபர் மீது வெறுப்பு வருது, அந்த சம்பவங்கள் மீது வெறுப்பு வருது.
எவ்வளவு நேரம் நீங்க அதை பத்தி சிந்திக்கிறீங்களோ அவ்வளவு நேரம் நிகழ்காலத்தை வீணாக்கிடுறீங்க நீங்க. ஒரு 1/2 மணி நேரம் அந்த சிந்தனையில் இருந்தீங்கன்னா இன்னைக்கு நான் அனுபவிக்க வேண்டிய 1/2 மணி நேரம் போச்சு. அது சார் ஒரு 6 மணி அந்த நேரம் அதை வச்சிருந்தீங்க. அந்த நிகழ்ச்சி ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, இதெல்லாம் நம்ம சிந்தனை பண்ணாதானே சார் நமக்கு படிப்பினை கிடைக்கும். நம்ம அடுத்த அதாவது வேற தப்பு பண்ணாம இருக்கணும்னு. அதாவது அந்த சிந்திக்கிறது, அதாவது உடனடியாக நீங்க வந்து முன்னால ஒருத்தர் போய்கிட்டு இருக்காரு, ஒரு கல்லை தடுக்கி கீழே விழுந்துடுறாரு. நீங்க அந்த இடத்த கடந்து போறீங்க. அடுத்த முறை அதே நாள் அந்த இடத்த கடந்து போறீங்க. அப்ப அவரு விழுந்தது உங்களுக்கு பதிவாயிட்டு, கல் இப்படி இருக்குது, இந்த இடத்துல கல் இருக்குது, நம்ம பார்த்து போகணுங்கிறது உள்ளுக்குள்ள தானா வந்துருங்க. நீங்க ஒன்றும் முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மூளையோட வேலையே அதுதான். அந்த அனுபவத்தை வந்து உள்ள எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையானப்ப கொடுக்கும். அது நல்ல அனுபவத்தையும் கொடுக்கும், தவறான அனுபவத்தையும் கொடுக்கும். உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கும். புரியுது இல்லைங்களா? அதனுடைய வேலையே அதுதான். அது அது வந்து அது அட்டானமஸ் இதுங்க அது. நீங்க ஒண்ணு அது பெருசா நீங்க வந்து நிகழ்காலத்தில் இருந்துகிட்டே இருங்க. நிகழ்காலத்தில் அனுபவத்தை பெற்றுக்கொண்டே இருங்கள். இது வருங்காலத்துக்கு உங்களுக்கு படிப்பினை தானா கொடுத்துக்கிட்டே இருக்கும். நிகழ்காலத்தில் வந்து உங்க மூளைய பயன்படுத்தி நிகழ்காலத்தை நீங்க அனுபவிக்கிறதுக்கு பயன்படுத்துங்க. அப்ப இந்த நிகழ்காலம் என்பது இன்பமா இருக்கும். என்ன, துன்பத்தை தவிர்க்கும். அந்த வாழ்வு என்பது அந்த வாழ்தல் என்கிற புரிதலோட இன்பமாக வாழ வைக்கும். அந்த இன்பத்தை நீங்க உணர்வீங்க. துன்பமே இருக்காது. ஆரோக்கியமா இருப்பீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. அடுத்தவங்கள நல்லா வச்சுப்பீங்க. புரியுங்களா? சரி. அந்த கடந்த கால அனுபவங்கள் வந்து அது அனுபவமா மட்டும்தான் இருக்கணும். அது இங்க வந்து நிகழ்காலத்தில் வாழ்க்கையா இருக்கக்கூடாது. இது சரி, புரிஞ்சுக்கிறேன். புரியுங்களா? சரி. நிகழ்கால வாழ்க்கையை அது பாதிக்க கூடாது. அதுதான் முக்கியமான விஷயங்க. ஓகே. இப்போ இந்த குரோத் ஏன் வருது? அப்ப நான் சாதாரணமா இருக்க வேண்டிய இடத்துல இன்னொன்னு கொண்டாந்து இங்க நான் வலுக்கட்டாயமா உள்ள திணிச்சு அதை சுமக்க ஆரம்பிக்கிறேன். அதான் குரோத்துங்க. அது எந்த மாதிரியான பிரச்சனைகளை நான் வந்து சுமக்கிறேன், எந்த மாதிரியான கசப்பான அனுபவங்கள் சுமக்கிறேன் அப்படிங்கிறத பொறுத்து அது சதையில் வளர்ச்சியா, எலும்பில் வளர்ச்சியா, நரம்பில் வளர்ச்சியா, அது என்னங்கிறது அது தீர்மானிச்சு சொல்லும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி. அடுத்தது கம் ப்ராப்ளம். கம் இந்த கம்னா பல் எகிறு இருக்குல்ல, ஈறு, அது வந்து அதுல பிரச்சனை வருது. என்ன வரும்? கம் வீங்கும், கம்மு கரையும், பல்லெல்லாம் மொத்தமா வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். இல்லை கம்மு வீங்கி அந்த இடத்துல வலிக்க ஆரம்பிக்கும். புரியுங்களா? கம்முல பஸ்ஸு ஃபார்ம் ஆகும், பல்லு ஆட ஆரம்பிக்கும். இப்படி வந்து பல்லுல வந்து பல்ல ஹோல்டு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாமல் போயிடும். புரியுங்களா? அங்கே வந்து வலி இருக்காது, ஒன்றும் இருக்காது, ஆனால் பல்லு ஆட ஆரம்பிச்சிடும். ஸோ இது காரணம் வந்து அந்த ஹோல்டிங் கெப்பாசிட்டி எகிரில் இல்லாமல் போகிறது தான். அது எதனால் வருது? இன்எபிலிட்டி டு பேக்கப் டிசிஷன்ஸ். வாழ்க்கையில் வந்து முடிவெடுக்க முடியாமல் டிசிஷன் மேக்கிங்கில் பிரச்சனை யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கம்மில் வந்து பிரச்சனை வருது. எடுத்த முடிவை, அதாவது தமிழ் வந்து இதுலேருந்து வந்திருக்கு, எடுத்த முடிவுகளை ஆதரிக்க இயலாமை அப்படிங்கிறதில்ல, எடுத்த முடிவை செயலாக்க முடியாமல் இருப்பது. நான் திருத்திடுறேன்.
ஒன்று வாழ்க்கையில் வந்து முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறது, அப்படியே முடிவெடுத்தாலும் அதை செயல்படுத்த முடியாமல் இருக்கிறது. இந்த நிலையில் இருப்பவங்களுக்கு கம்மு எகிர் வந்து தொல்லைகள் கொடுக்கும். சரிங்களா? சரி, அடுத்தது ஃபங்கஸ். எஃபெக்ட் கிடையாதா? எதுங்க? இதெல்லாம் டிசீஸ் கோர்ஸ்னுடைய எஃபெக்டா கிடையாதா? டிசீஸ் தாங்க. அந்த டிசீஸுக்கான ரூட் எங்க இருக்கு? ஆஸ் இஸ் மைண்ட் ஆஸ் இஸ் பாடி, ஆஸ் இஸ் மைண்ட் ஆஸ் இஸ் பாடி. நம்முடைய அந்த ஆறாவது அறிவு, அது அது அதற்கு வந்து 2 எஜமானர்கள் இங்க வந்துடுறாங்க. மனிதனை தவிர மற்ற உயிரினங்களுக்கு ஒரு எஜமானர் தான். அதுக்கு வந்து 2வது எஜமானர் இல்லை. மனிதனுக்கு மட்டும்தான் 2வது எஜமானர் வந்துடுறாரு. அதாவது மனித ஆற்றல்ங்கிறது ஒண்ணு, நோய் ஆற்றல்ங்கிறது ஒண்ணு. அந்த நோய் ஆற்றல் என்பது என்ன அப்படின்னா, மனிதன் அல்லாத வேறு ஏதோ ஒன்றினுடைய உயிராற்றல் இங்க நோய் ஆற்றலா வந்து உட்காந்துக்குதுங்க. மனிதனுக்கு மட்டும்தான் அப்படி. மனிதனை சார்ந்த உயிரினங்களுக்கு நோய் வருது, ஏன்னா அது மனிதனை சார்ந்து இருப்பதனால. அது இயற்கையின் விதி அமைப்பிலிருந்து இவன் விலகி வைக்கிறான், அதனால அதுக்கு பிரச்சனை வருது. அதர்வைஸ் மனிதனை சாராத தூரமா இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் இயற்கையின் ஏற்பாட்டின்படி அது பாட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து நோய் என்கிற இன்னொன்று அதுக்கு வர்றது இல்லைங்க. புரியுங்களா? மெக்கானிக்கல் இன்ஜுரி அந்த மாதிரிலாம் இருக்கலாம், பட் உள்ளார்ந்த ஒரு குறைபாடு அப்படிங்கிறது மற்ற ஜீவன்களுக்கு இல்லைங்க. ஏன் மனிதன் பட்டு வருது அப்படின்னா, இவன் இந்த மாதிரி இவன் பிறந்து வரும்போது இன்னொரு ஏதோ ஒன்றினுடைய உயிராற்றலை இங்க நோயாற்றலாக சுமந்து வருகிறதுனால, அந்த நோயாற்றல் என்பது மனித உடலை தன்னுடைய, நான் எதுல உதாரணத்துக்கு இப்ப லாக்கசிஸ் அப்படிங்கிற பாம்பு இருக்கு. அந்த பாம்புடைய உயிராற்றல் என்பது அந்த உடம்புக்கு பொருத்தமானது. எப்படி? அந்த உடம்புல என்ன கலர் என்பது பர்பிள் கலர்ல அதனோட தோல் இருக்கு, நாக்கு வெளியே நீட்டி நீட்டி வருது, அதுக்கு வந்து கை கால் கிடையாது, அப்ப மறைஞ்சு வாழ வேண்டியிருக்கு. மறைஞ்சு வாழும்போது அது உயிர் வாழ்வதற்கு அதற்கும் ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சுக்க வேண்டியிருக்கு. புரியுங்களா? பதுங்கி இருந்து பாயறது, அந்த விஷத்தை கக்கிறது, அதுல வந்து உயிரினங்களை தன்னுடைய இறையை பிடிச்சி சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி அதுக்குன்னு சில தனித்த குணங்கள் இருக்கு இல்லையா? அந்த குணங்கள் இங்க வந்து மனித உடம்புல நோயாற்றலா இருக்கக்கூடிய ஒரு லாக்கசிஸ் மருந்து தான் அவருக்கு வந்து நோயை தீர்க்கக்கூடிய மருந்து அப்படின்னு சொல்லி நாம் வந்து கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுங்களேன். அவர் உடம்புல ஸ்கின்னில் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அங்கே அந்த பாம்புக்கு இருக்கிற கலர் இங்கே காட்டும், பர்பிள் கலர்ல ஸ்கின் மாறும், புண்ணு அந்த மாதிரி இருக்கும். அவருக்கு வந்து ஜலசி இருக்கும், பொறாமை குணம் இருக்கும், என்ன மறைந்திருந்து தாக்குவது அப்படிங்கிறது இருக்கும், பொய் சொல்றது இருக்கும், எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கிறது இருக்கும். அந்த மருந்தை ப்ரூவ் பண்ணும்போது என்ன சிம்டம்லாம் வந்துச்சோ அதெல்லாம் அந்த மனுஷனுக்கு வருது. காரணங்கள் என்னன்னு சொன்னா, அந்த மனித ஆற்றல் இல்லாத இன்னொன்று எங்கோ இவர் கடன் வாங்கிட்டு வந்தது இங்க இவருடைய உடம்ப ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கிறது. புரியுங்களா? அந்த லாக்கசிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உறுப்புகளும் லெஃப்ட் சைடில் மட்டும்தான் இருக்கும். இதயம், நுரையீரல், குடல், செரிமான மண்டலம், எல்லா உறுப்புகளும் லெஃப்ட் சைடில் மட்டும்தான் இருக்கும். ஏன்? மனுஷன் மாதிரி வயிறு ஒரு பகுதியில் தனியாக இருந்துச்சுன்னா அதால் தரையில் ஊர்ந்து போக முடியாதுங்க. ஊர்ந்து போகிறதுக்கு அதுக்கு சதை அமைப்பு வேணும். அந்த சதை வந்து உடம்பு முழுக்க தலையிலேருந்து வால் வரையும் அதுக்கு இருக்கணும். அதனால ஒரு பகுதி முழுக்க ரைட் சைடு முழுக்க அதுக்கு வந்து சதையும் நரம்புகள் இருக்கும். அதை சுருக்கி விரித்து அது ஊர்ந்து போகும்.
அப்ப இந்த உறுப்புகள்லாம் வேணுமே, வாயிலேருந்து அனஸ் வரையும் இந்த உறுப்புகள்லாம் வேணுமே, அதை ஒன் சைடா வச்சுக்கும். இயற்கையினுடைய ஏற்பாடு அது. அதனால அந்த மருந்து தேவைப்படுறவங்களுக்கு எல்லாமே கம்ப்ளைண்ட் எல்லாமே லெஃப்ட் சைடில் மட்டும்தான் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ரிசம்பிளன்ஸ், அந்த சோர்ஸோட ரிசம்பிளன்ஸ் நமக்கு அவ்வளோ அழகா நமக்கு ப்ரூவிங் பண்ணும்போது வந்த சிம்டமும், துயரர்கள் நம்மகிட்ட வரும்போது அவங்க தாங்கி வரக்கூடிய சிம்டமும் ஒன்றா இருக்கு. அந்த சோர்ஸோடைய சிக்னேச்சர், அதனுடைய வாழ்வியல் முறையும், அதனுடைய உயிர் அமைப்பு முறையும், அதனுடைய இயங்கு முறையும் இந்த பேஷண்ட்டை வெளிப்படுது. புரியுங்களா? இப்போ என்ன எதுக்கு சொல்ல வந்தேன் நான்? அதாவது டிசீஸ் என்பது, உறுப்புகளில் வரக்கூடிய நோய் என்பது உணர்ச்சி நிலையிலிருந்து வருது. உணர்ச்சிகள் என்பது எங்கேருந்து வருதுன்னா, மைண்டோடைய இயக்கமான புரிதல் இருந்து வருகிறது. புரியுங்களா? ஸோ ஆஸ் இஸ் மைண்ட் ஆஸ் இஸ் பாடி அப்படிங்கிறது இதுதான். அப்போ உடல் உறுப்பில் வரக்கூடிய நோய்களுக்கு ரூட் காசு தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு வரோம், அடிப்படை காரணி. நீங்க கேட்டதுக்கு விளக்கம் சரியா இருந்துச்சா? இல்ல இப்போ லாக்டிசிஸ் மாதிரி பிஹேவியர் மனிதனுக்கு வர்றதுல இதுல அடங்காதான்ற. எதுல அடங்கும்? இப்போ நம்ம இப்போ சொல்றோம் இல்லைங்களா, ஃபங்கஸ் வர்றதுக்கு இதெல்லாம் காரணம் அப்படின்ட்டு. அதாவது நாம் இப்ப பார்ப்பதே என்ன அப்படின்னா, உடல் உறுப்புகளில் வரக்கூடிய நோய்களுக்கு அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய உணர்ச்சி வேறுபாடுங்கிறது என்ன, அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய மனநிலை மனப்போக்குங்கிறது என்ன, மனதின் செயல்பாடு என்ன, மைண்டின் செயல்பாடு என்ன, மைண்டோட புரிதல் என்ன, அதனுடைய அனுபவம் என்பது ஒட்டுமொத்தம் 3 இதுலுமே எப்படி வெளிப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்ப அந்த மைண்டுக்கு 2 எஜமானர்னு நான் சொல்ல வர்றேன். மைண்டுக்கு 2 எஜமானர்கள் இங்க இருக்கிறாங்க நம்ம உடம்புல. ஒண்ணு அவர் ஓன் ஹியூமன் எனர்ஜி பேட்டர்ன், இன்னொன்னு நாம் பிறக்கும் போதே பெற்று வரக்கூடிய இன்னொரு டிசீஸ் எனர்ஜி பேட்டர்ன். அதனால்தான் இந்த மனிதனுக்கு அடையாளம் என்பதே அந்த என்ன சொல்றது, உணர்ச்சி நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் மனிதனை அடையாளப்படுத்துகிறது. ரியல் ஹியூமன் பீயிங்க்கு அடையாளமே கிடையாதுங்க. எதை சொல்ல வரேன்னா, உதாரணத்துக்கு சொல்றேன். அதாவது அவசியப்படாத இடத்துல ஒருத்தர் அழுகுறாருன்னு வச்சுக்கலேன், சும்மா சாதாரண விஷயங்கள், குழந்தை கூட அதை எளிமையா கையாளும். அதுக்கு ஒருத்தர் அழுது உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கலேன், அவருக்கு பேர் அழுமூஞ்சின்னு சொல்றோம். புரியுங்களா? பயத்துக்கு அவசியமில்லாத ஒரு விஷயத்துக்கு, சாதாரண விஷயத்துக்கு ஒருத்தர் பயப்படுறாருன்னு வச்சுங்களேன், பயந்தாங்கொல்லின்னு சொல்றோம், அழுமூஞ்சின்னு சொல்றோம், முரடன்னு சொல்றோம், கோபக்காரன்னு சொல்றோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த உணர்ச்சி நிலைகள் பொருந்தாத நேரத்தில் பொருந்தாத இடத்தில் வருகிறதுன்னு சொன்னால், அதுவே அந்த மனுஷனுக்கு அடையாளத்தை கொடுக்கிறது. இது எல்லா மனுஷனுக்கும் பொதுவானது இல்லைங்க. பொதுவானது என்ன அப்படின்னா, பயப்பட வேண்டிய நேரத்தில் பயப்படுறவங்க எல்லா மனுஷனும் பயப்படுவான். ஹியூமன் எனர்ஜி பேட்டர்ன் அப்படிங்கிறது, திடீர்னு ஒரு சடனா ஒரு சவுண்ட் வருது, ஒரு பாம்பு அடிக்கிற மாதிரி சவுண்ட் வருதுன்னா ஒரு அதிர்ச்சியாகி திரும்பி பார்க்கறது அப்படிங்கிறது எல்லா மனிதனும் பார்ப்பாங்க. புரியுங்களா? ஆனா அது தற்காலிகமானதா இருக்கும். அதுக்கப்புறம் எங்க வந்துச்சு, என்ன வந்துச்சு, எப்படி வந்துச்சு யோசிச்சு அதுக்கு ஒரு தீர்வுக்கு வந்துடுவான் எல்லா மனிதனும். ஹியூமன் எனர்ஜி பேட்டர்ன் அப்படிங்கிறது அந்த நிலையோட அந்த தற்காலிகமா அந்த உணர்ச்சி நிலையை அனுபவிச்சுட்டு அதோட விட்டுட்டு அடுத்து ஆக வேண்டியது என்னமோ அதை பார்ப்பாங்க. பட் இந்த அதர் சாங், அதர் சோர்ஸ், அதர் எனர்ஜி பேட்டர்ன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒண்ணா இருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறையா இருக்கு. அதனால்தான் இயல்பு என்பது, ஒரு மனிதனுடைய இயல்பு என்பது வேற இருக்கிறதுக்கு காரணமே அவங்க வேற எனர்ஜி பேட்டர்னுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனாலதான். புரியுங்களா? ஸோ மனிதனுக்கு நோயற்ற ஒரு மனிதன்,
நோயே இல்லாத ஒரு மனிதன். அவர் உங்கள்கிட்ட வரப்போறதில்ல. ஏன்னா அவருக்கு நோய் இருக்காது. அவர் எங்கேயாவது இருப்பாரு. உங்கள்கிட்ட வர வேண்டிய அவசியமே படாது. புரியுங்களா? அதனால அவரை பத்தி நான் சொல்றேன். அவருக்கு நோயே வராத ஒரு மனுஷனுக்கு எந்த அடையாளத்தையும் நீங்க வந்து காட்ட முடியாது. அவர் அழுமொழியும் சொல்ல முடியாது, கோபக்காரன்னு சொல்ல முடியாது, முரடன்னு சொல்ல முடியாது. எல்லாமே பொருத்தமான நேரத்துல பொருத்தமான வெளிப்பாடு அவர்கிட்ட இருக்கும். புரியுங்களா? அவருக்கு மருந்து உதவிங்கிறது எதுவுமே தேவைப்படாது. ஸோ இந்த 2 விதமான எஜமானர்கள் நம்ம மூளைக்கு இருக்கிறாங்க. ஒண்ணு சோர்ஸோட மூளை. இப்ப லாக்டோசிஸோட மூளைங்கிறது அந்த மூளையில வெளிப்படுறது ஜெலஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். அதே மனுஷன் வேற ஒரு நேரத்துல பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்கா இருப்பாரு. அதான் சொல்லுவாங்க, நல்ல மனுஷங்க சில நேரம் அந்த குணம் வெளிப்பட்டுச்சுன்னா அவர்கிட்ட யாரும் நிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இதுதான் நல்ல மனுஷங்கன்னு சொல்றது ஹியூமன் எனர்ஜி பேட்டர்னுடைய வெளிப்பாடு. ஒரு நேரம் வந்துச்சு அப்படின்னா அவர் முன்னால யாருமே நிக்க முடியாது அப்படிங்கிறது அவர் சோர்ஸோட வெளிப்பாடு. அந்த 2 விதமான எனர்ஜி பேட்டர்ன் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு மூளைக்கான ஆதிக்க சக்தியா இருக்குதுங்க. புரியுதா? அந்த அதர்சாங்குடைய டாமினன்ஸை, அதனுடைய ஆதிக்கத்தை நாம் வந்து குறைத்து வெளியேற்றிட்டோம்னா அவரு டிசீஸ் வெளியில வந்துட்டாருன்னா உடல் உறுப்புலாம் சரியா போயிடும், உணர்ச்சிகள்லாம் சரியா போயிடும், எமோஷனல் ஸ்டெபிலிட்டிக்கு வந்துருவாரு, உறுப்புல இருக்க நோயெல்லாம் சரியா போயிடும், விஷயங்களை வந்து நல்லா கரெக்டா பார்க்க ஆரம்பிச்சிருவாரு, உலகத்தை கரெக்டா பார்க்க ஆரம்பிச்சிருவாரு, உறவுகளை கரெக்டா பார்க்க ஆரம்பிப்பாரு, வாழ்க்கையை கரெக்டா பார்க்க ஆரம்பிப்பாரு. அப்ப எந்த வித உணர்ச்சி பிரச்சனையும் அவர்கிட்ட இருக்காது, எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்காது. அதனால அவரோட கிளாண்ட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும், கிளாண்ட் எல்லாம் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். அவர் உடம்புக்குள்ள வந்து இயக்கம் என்பது ரசாயன சமநிலையில ஹார்மோனிஸா ரிதமிங்கா இருக்கும். அதனால அவருக்கு அந்த உடம்பு இருக்கிறது தெரியாது, இதுதான் ஹெல்த்தி ஸ்டேட்டுங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? புரியுதா? ஓகே. ரைட் ஓகே. சரி, அடுத்தது போலாம். இந்த இது பார்த்துட்டு நினைக்கிறேன், இந்த ஸ்லைடு பங்கஸ் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏதோ ஸ்லைடு முன்னாடி போயிடுச்சு. அடுத்தது கிளாண்ட் ப்ராப்ளம், சுரப்பிகள், கவுட்டு, முடக்குவாதம் இதெல்லாம் பார்த்துட்டோம். ஹேண்டு பார்த்துட்டோமா? ஹேண்டு, ஹே ஃபீவர் இது இன்னும் பார்க்கல. அதுக்கு முன்னாடி போங்க, இதுக்கு முன்னாடி போங்க. இல்ல பங்க இதுக்கு அடுத்ததுக்கு வாங்க. இங்க தான் பார்க்கணும். ஜெனிட்டல்ஸ். ஓகே, ஜெனிட்டல்ஸ் அப்படிங்கிறது மனிதன் பிறக்கும்போது வரக்கூடிய உறுப்புகள் அப்படிங்கிறது உடனே எல்லாமே செயல்பாட்டுக்கு வந்துடும். கருணா அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ஆடியோ மியூட் பண்ணுங்க. கருணா அப்படிங்கிறவங்க ஆடியோ மியூட் பண்ணு. ஓகே, சரி. இப்ப ஜெனிட்டல் அப்படிங்கிறது மட்டும் சொல்லுங்க. சுந்தரராஜன் கொஞ்சம் ஆடியோ மியூட் பண்ணிடுங்க. கம்ஸ் ஈறுகள் பத்தி தானே சார் இப்ப பார்த்துட்டு இருந்தோம். அதெல்லாம் முடிச்சாமா? சரி. ஈறுகள் முடிஞ்சிச்சு. ஸ்லைடு கொஞ்சம் வரிசை மாறி இருக்கு, அதனால வந்து அடுத்தது மாறுது. இப்ப வந்து ஜெனிட்டல்ஸ் இதை பார்க்குறோம். ஜெனிட்டல்ஸ் அப்படிங்கிறது அது செயல்பாட்டுக்கு வருவது என்பது இடைக்கட்டமாக தான் வரும். உறுப்புகள் இருக்கும், ஆனால் அது வந்து முழுமையான பயன்பாட்டுக்கு வருவது அப்படிங்கிற செயல்பாட்டுக்கு வருவது என்பது அது பிறந்தமே கண்ணு பார்க்க ஆரம்பிக்குது, மூக்கு நுகர ஆரம்பிக்குது, வாய் பேச ஆரம்பிக்குது, காது கேட்க ஆரம்பிக்கிறது மாதிரி
அந்த ஜெனிட்டாலியா வந்து அந்த மாதிரி வர்றது இல்லை. அது வந்து அதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா ஒன்லி ஃபார் ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன் எப்போ வரும்? மேட்டிங் ஆகணும், மேல் அண்ட் ஃபீமேல் மேட்டிங் நடக்கணும். அந்த மேட்டிங்க்கு ஒரு ஈர்ப்பு இருக்கணும். ஸோ அது வந்து அந்த பாலியல் நுகர்ச்சியில் வந்து ஒரு இன்பம் இருக்கணும். அந்த இன்பத்தை வந்து எப்போ வந்து அது வந்து ரெடியாக வரணும் அப்படின்னா அந்த முதிர்ச்சி நிலை வரும்போது, உடல் அளவிலும் மனதளவிலும் முதிர்ச்சி நிலை வரும்போது அந்த உறுப்பு வந்து பயன்பாட்டுக்கு வருது. அப்ப இடையில் வந்த உறுப்போட பயன்பாடு என்பது அதனுடைய பர்பஸ் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னா அது திரும்ப வந்து செயலற்ற தன்மைக்கு போகணும். ஏன் அப்படின்னா அதற்கென்று சில சிறப்பான செயல்பாடு இருக்கு. எனர்ஜி தேவைப்படும். புரியுங்களா? அந்த இன விருத்தி, அதாவது இனப்பெருக்கம் அப்படிங்கிறத விட இன தொடர்ச்சின்னு சொல்லலாம். அந்த இனம் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும். அந்த உயிரினம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கணும். அதற்கான ஏற்பாடு தான் ஜெனிட்டல்ஸ் அப்படிங்கிறது. புரியுங்களா? இதை வந்து பலரும் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா அது ஏதோ வந்து ஒரு இன்ப நுகர்ச்சிக்கான ஒரு ஏற்பாடு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. அது இன்ப நுகர்ச்சி அப்படிங்கிறது அது அந்த குறிப்பிட்ட பர்பஸுக்கு தான், அந்த இன தொடர்ச்சி அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். புரியுங்களா? அது ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் அது தகுதியோடு இருக்கும். ஒரு கட்டத்தில் தகுதியற்றதா இருக்கிறது அந்த பக்குவம் அடையும் போது தகுதிக்கு வரும். அப்புறம் திரும்ப ஒரு வயது போக போக பார்த்தீங்கன்னா அது தேவையற்றதாக மாறிவிடும். புரியல? அந்த குறிப்பிட்ட இடைக்காலத்தில் மட்டும்தான் அது ஃபங்க்ஷனில் இருக்கும். இது பலரும் இதை வந்து தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப வயசான காலத்தில் கூட எனக்கு இதெல்லாம் இல்லையே, இப்படிலாம் வரமாட்டேங்குதே, இதுவாக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய அளவில் வர்றாங்க. சிலர் வந்து சின்ன வயசுலே இந்த மாதிரி ஆற்றல் எல்லாம் போச்சே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு வராங்க. புரியுங்களா? சின்ன வயசுல ஆற்றல் குறைந்து போகிறது அப்படிங்கிறது சரி செய்ய வேண்டிய ஒன்று. வயதான காலத்தில் வந்து இயல்பாகவே இடையில் வந்து செயலற்ற தன்மை போயிடும் என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. புரியுங்களா? அப்புறம் ரெப்ரசன்ட் இது மேஸ்குலின் அண்ட் ஃபெமினின் பிரின்சிபல். எல்லா உயிரினங்களிலுமே இந்த இரண்டு நிலை இருக்கு, ஃபெமினின் அண்டு மேஸ்குலின், ஆண் தன்மை பெண் தன்மை அப்படிங்கிறது இருக்கு. அது வந்து அது இயற்கையான ஏற்பாடுல இருக்கக்கூடிய ஒன்று. அதுல கவலை என்னது? ஒரி அபவுட் நாட் பீயிங் குட் எனஃப் வித் செக்ஷுவல் லைஃப் அப்படிங்கிறது. அந்த செக்ஷுவல் லைஃப்பை புரிந்து கொள்வதில் இந்த மாதிரி மிக சரியாக புரிந்து கொண்ட தேவையான நேரத்தில் மட்டும் அதை சரியாக பயன்படுத்துவது அப்படின்னு இருக்கும்போது அதில் குறைபாடே வர்றதில்லைங்க. அது வந்து அது வள்ளுவர் சொல்வார், மலரினும் மெல்லியது காமம், சிலர் அதை செவ்வி தலைப்படுவர் அப்படின்னு சொல்லுவாருங்க. அப்ப அது நுணுக்கமான ஒரு நுட்பமான ஒன்று. அதை வந்து அந்த அளவில் அதை புரிந்து கொண்டு பயன்படுத்துறவங்களுக்கு நல்ல சிக்கல் இருக்காது அப்படின்னு சொல்லுவார். பலரும் இதை வந்து முரட்டுத்தனமா அது வந்து ஒரு விஷயமா பார்க்கறது என்பதும் பயன்படுத்துவது என்பதும், சிலர் வந்து முற்றிலுமாக அதை வந்து புறக்கணிக்கிறது என்பதும் இதுவும் நடக்குது. ஸோ அது வந்து மேஸ்குலினால ஃபெமினினால மேஸ்குலினோ பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது நடக்குது. அதில் நிறைய சிக்கல் வருது சொசைட்டியில். ஸோ ஆண்மை பெண்மை தத்துவங்களை வந்து பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியதா இருக்குது இந்த ஜெனிட்டல்ஸ் அப்படிங்கிறது. தாம்பத்திய வாழ்க்கையில வந்து தான் நினைக்கிற அளவுக்கு நல்லபடியா இல்லையே அப்படிங்கிற கவலை வந்து அந்த கவலையே அந்த செயல்பாட்டை வந்து சிதைக்கக்கூடியதா மாறிடுது. புரியுங்களா? கவலை, அது குறித்த பயம், அது குறித்த இயலாமை என்கிற உணர்வு, இதெல்லாம் சேர்ந்து அந்த ஜெனிட்டல்ஸுடைய ஃபங்க்ஷனை வந்து பாதிக்கக்கூடியதா வந்துடுதுங்க. புரியுங்களா? ஸோ ஆண்களுக்கு வந்து அந்த எரெக்ஷன் இல்லாமல் இருக்கிறது, டைமிங் வந்து சூட்டபுளாக இல்லாமல் இருக்கிறது, பெண்களுக்கு வந்து ஃபைப்ராய்டு வர்றது, பிசிஓடி வர்றது, ஸோ இந்த மாதிரி வந்து அந்த உறுப்புகளில் பிரச்சனைகள் வர்றது அப்படிங்கிறது இருக்கும். ஃபங்க்ஷன்லேயும் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், சென்சேஷன்லையும் பிரச்சனை வர்றதா இருக்கும். புரியுங்களா? சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா
பீரியட்ஸ் அப்படிங்கிறது நிற்காம வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து மன ரீதியான சில காரணங்களாக இதில் இருக்குதுங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேனே, அதாவது ஒரு பெண்ணுக்கு அந்த கல்யாணம் பண்ணியாச்சு, குழந்தைகள்லாம் கூட இருக்குது. குடும்பத்தில் உள்ள பல்வேறு விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து பார்த்துட்டு அந்த கணவனை வெறுக்கிறாங்க. அந்த கணவன் கூட வெறுக்கிறாங்க. அந்த வெறுப்புணர்ச்சியோடு இருக்கும்போது அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த கணவனை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தாம்பத்திய உறவுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் மென்சஸ் வந்துச்சு இல்லையா, அது நான் ஸ்டாப்பாக வந்துகிட்டே இருக்கு. அப்போ மனசு அந்த கணவனை வந்து அணுக செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த வெறுப்புணர்ச்சி என்பது உடம்புல அது வெளிப்பட்டு எப்பவுமே நான் ஸ்டாப்பாக அது வந்து இருக்கக்கூடியதாக இருக்குது. அந்த கணவன் மீதான வெறுப்பு அதுக்கு மருந்து கொடுத்து சரி பண்ணும்போது இது தானா சரியாகுதுங்க. புரியுங்களா? இதுதான் ஆசிஸ் மைண்ட் ஆசிஸ் பாடி அப்படிங்கிறது. புரியுங்களா? ஸோ அந்த அளவில் நிறைய பிரச்சனைகள் வருது. அதுக்கெல்லாம் காரணம் வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுல இருக்கு. கிளாண்ட் ப்ராப்ளம் அடுத்தது. ரெப்ரசன்ட் ஹோல்டிங் த ஸ்டேஷன்ஸ், செல்ஃப் ஸ்டார்டிங் ஆக்டிவிட்டி, ஹோல்டிங் யுவர் செல்ஃப் பேக். முதல்ல கிளாண்ட்னா என்ன அப்படிங்கிறத பாருங்க. தைராய்டு இருக்கு, பேங்க்ரியாஸ் இருக்கு, லிவர் இருக்கு, ஸ்பிளீன் இருக்கு. ஸோ இப்படி நிறைய கிளாண்ட் இருக்குங்க. நாளமில்லா சுரப்பிகள்னு சொல்றாங்க. ஸோ அதனுடைய வேலை என்ன, அது எதுக்காக இருக்குது, அது எதுக்காக இருக்குது? ஒவ்வொரு கிளாண்டுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. அது உடம்புல இருந்து இரத்தத்தின் மூலமாக, நிணநீர் மூலமாக பல்வேறு உறுப்புகளுடைய அவுட்புட்டை இது இன்புட்டை எடுத்துக்கும். அது ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் பண்ணி அது ஒரு அவுட்புட் கொடுக்கும். உதாரணத்துக்கு லிவர் இருக்குன்னு வச்சுங்களேன். லிவர் வந்து இரத்த நாளங்கள் மூலமாக அதுக்கு தேவையான இன்புட்டை வேறு வேறு இடத்துலேருந்து வர்றதெல்லாம் இன்புட்டை எடுத்துக்கும். எடுத்துக்கிட்டு அது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும். ஒரு மோட்டார் மாதிரி வேலை செய்யணும்னு வச்சுங்களேன். ஒரு மெஷின் மாதிரி வேலை செய்யும். வேலை செஞ்சு அது ஒரு அவுட்புட்டு கொடுக்கும். அது அவுட்புட் வந்து என்னவா இருக்கும்னா, இன்புட் என்னவா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது ப்ராசஸ் வேகம் இருக்கு இல்லையா, லிவரோட செயல்பாட்டு வேகம் இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் கொடுக்கும். அது வந்து பைல், அதுதான் பித்த நீர். உள்ள போறது பித்த நீர் கிடையாது, ஆனா அது வேலை செஞ்சு அது அவுட்புட் கொடுக்குது இல்லையா, அதுதான் பித்த நீர். அதே மாதிரி கணையம், அது ப்ராசஸ் பண்ணி வெளியில கொடுக்கறது அது ஒரு இன்சுலின். புரியுங்களா? இப்போ தைராய்டு கிளாண்ட் இருக்கு. தைராய்டுக்கு வந்து தனக்கு தேவையானதை உடம்புல மற்ற மற்ற பகுதியிலேருந்து வர்றதை எடுத்துக்குது, அது ப்ராசஸ் பண்ணுது, அவுட்புட் வந்து தைராக்சின் கொடுக்குது. அந்த தைராக்சின் வந்து அதுக்கு சில தேவை இருக்கு. மற்ற வேற வேற உறுப்புகளுக்கு அந்த தைராக்சின் போய் சேரணும். லிவர்லேருந்து வர்றது அந்த பைல் அப்படிங்கிறது செரிமான உறுப்புக்கு போய் சேரணும். அங்கே நாம் சாப்பிட்ற சாப்பாட்டை செரிமானம் பண்ணுறதுக்கு வரணும். ஸோ இந்த கிளாண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குங்க. ஒவ்வொருக்கும் ஒரு குறிப்பான செயல்பாடு இருக்கு. அது ஒரு பர்டிகுலர் ஒர்க்கிங் ஸ்டேஷன். அது ஒரு ஒர்க்கிங் ஸ்டேஷன். அது புரியுங்களா? அதுக்குள்ள குறிப்பான ஒரு செயல் நடக்குது. இப்போ சதைனா சுருங்குது விரியுது, நரம்புனா இழுக்குது விடுது. புரியுங்களா? எலும்புனா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குது, ஒரு ரிஜிடிட்டியை கொடுக்குது. இந்த மாதிரி கிளாண்டுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இருக்கு. அது ஃபங்க்ஷனல் ஸ்டேஷன். அது ஒரு வேலைக்கு அது வந்து பயன்படக்கூடியதாக இருக்குது. புரியுங்களா? லிவர் வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோமா, இன்னும் அடுத்து பார்க்க வருமா தெரியல. லிவர் வந்து ஒரு கோபம், வெறுப்பு, கோபம், அவமானம் இதெல்லாம் வரும்போது கல்லீரல் பாதிக்கப்படுறதா சொல்றோம். அப்போ இந்த உணர்ச்சி நிலையிலேருந்து கல்லீரோட செயல்பாடு மாறும்போது அது அதிகமாகவோ கம்மியாகவோ அந்த பித்த நீரை சுரந்து கொடுக்குதுங்க. புரியுதா? ஸோ அதிகமாக அதை வந்து சுரந்து கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நெஞ்செரிச்சல் வருது, வாந்தி வருது, பித்த வாந்தி வருது, பித்தம் நிறையாச்சுன்னு சொல்கிறாங்க. புரியுங்களா? அது சரியாக சுரக்கலைன்னா செரிமானம் ஆக மாட்டேங்குது, பசி எடுக்க மாட்டேங்குது.
புரியுங்களா? அப்போ அந்த 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 ஒர்க்கிங் ஸ்டேஷன்ல நடக்கக்கூடிய அந்த அந்த மெஷினோட வேகம் அப்படிங்கிறது, அது செயல்பாட்டு தன்மை என்பது உங்களோட உணர்ச்சி நிலை சார்ந்ததா இருக்குதுங்க. புரியுங்களா? அப்ப எந்த மாதிரியான உணர்ச்சி நிலைக்கு எந்த மாதிரியான கிளாண்டு வேலை செய்யும், வேலை செய்யாது, மால் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறது ஒரு தொடர்பு இருக்கு. ஸோ அதனால கிளாண்டை பத்தி பார்க்கும்போது ரெப்ரசன்ட் ஹோல்டிங் ஸ்டேஷன்ஸ், அது ஒரு ஹோல்டிங் ஸ்டேஷன்ஸ். செல்ஃப் ஸ்டார்டிங் செல்ஃப் ஸ்டாரிங் ஆக்டிவிட்டி, ஹோல்டிங் யுவர் செல்ஃப் பேக். தமிழ்ல இருக்க படிச்சு சொல்லிடுறேன். உடலின் மனதின் செயல் நிறுத்த நிலையங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. உடல், மனம், மனதின் செயல், புரியுங்களா? இந்த செயல்பாட்டை நிறுத்தக்கூடிய ஒரு ஸ்டேஷனாக அது இருக்குது சொன்ன இல்லைங்களா? ஓகே. தன்னை சுய விமர்சனம் செய்தல். தன்னை சுய விமர்சனம் செய்தல் அப்படின்னா தன்னைத்தானே இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணிக்கிறது. நாம என்ன பண்றோம், என்ன செய்யறோம், என்ன செஞ்சோம், என்ன விளைவு வந்திருக்கு வெளியில வாழ்க்கையில, புரியுங்களா? எதை நோக்கி நாம இதை செய்யறோம், அதுல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபீட்பேக் இந்த கிளான்ஸ் பாதிக்கக்கூடியதா இருக்குதுங்க. நிதானித்தல், ஹோல்டிங் யுவர் செல்ஃப் பேக், நிதானித்தல் அப்படிங்கிறது இது எல்லா கிளாண்டுக்கும் பொதுவானது. இது ஒவ்வொரு கிளாண்டுக்கும் வேற வேற செயல்பாடு இருக்கு, வேற வேற உணர்ச்சி நிலை இருக்கு. அது ஒவ்வொன்றையும் தனித்தனியா பார்க்கலாம். புரியுங்களா? சரி, கவுட்டு. கவுட்டுங்கிறது என்ன? அதாவது ரிமேட்டிசம் இருக்கு இல்லைங்களா? ரிமேட்டிசம் மூட்டு கீழ்வாத வீக்கம்னு சொல்லுவாங்க. கவுட் அப்படிங்கிறது அந்த கீழ்வாத வீக்கம் அப்படிங்கிறது பர்மனன்ட் டிஃபார்மேஷனா மாறிடும். அந்த ஜாயிண்ட்ல செயல்பாடே இல்லாம போயிடும். அப்படியே அந்த ஜாயிண்ட் ஃபுல்லா வறட்சி ஆயிரும். அந்த இடத்துல மூட்டு வீங்க ஆரம்பிச்சிடும். போனே டிஃபார்மேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். வேற வேற ஷேப்புக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்படி விரல் இருக்குன்னா விரல் வளைய ஆரம்பிக்கும். இந்த மூட்டுல இந்த மடக்கமே வராது. விரல் இப்படியே நிற்கும், இப்படி நிற்கும். சுந்தரம் சார், சுந்தரம் சார், ஆடியோ கொஞ்சம் மீட் பண்ணுங்க. சுந்தரம் சார், ஆடியோ மீட் பண்ணுங்க. அவருக்கு எங்க மியூட் பண்றதுன்னு தெரியலையா, இல்ல போனை எங்க வச்சுட்டாருன்னு தெரியலையான்னு தெரியல. பண்ணிட்டார் சார். ஓகே. கவுட்டு அப்படிங்கிறது அந்த எலும்புகள்ல டிஃபார்மேஷன் ஆகுறது, முழுக்க வறட்சி ஆயிடுறது, அதுல ஃபங்க்ஷனே வராம இருக்கிறது, மூட்டுக்கெல்லாம் அப்படி அப்படியே நின்று போயிடுறது, அதுல வலி ஜாஸ்தியா இருக்கிறது. அப்படியே இருந்தா கூட பரவாயில்ல, வலி பயங்கரமா இருக்கும், ஃபங்க்ஷனே வராது. புரியுங்களா? இது என்ன அப்படின்னா இந்த வளைஞ்சி கொடுத்து வேலை செய்யக்கூடிய, அனுசரிச்சு வேலை செய்யக்கூடிய இந்த ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய போக்கு என்ன ஆகும், அப்படியே அடம் பிடிச்சி நின்றுக்கும். ஜாயிண்ட்ஸ் எல்லாம் அடம் பிடிச்சி நின்றுக்கும். நாம எந்த அளவுக்கு அடம் பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உறுப்புகள் அடம் பிடிக்கும். இவ்வளவுதாங்க அடம் பிடிக்கிறது அப்படிங்கிறது. குறிப்பான விஷயத்துல நான் நினைக்கிறது தான் எல்லாம் செய்யணும், நான் சொல்றதுதான் எல்லாம் செய்யணும். புரியுங்களா? இதுல எந்த அளவுக்கு அடம் பிடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுடைய அசையும் உறுப்புகள் அடம் பிடிக்கும். இதுதான் கவுட்டுங்க. தே நீட் டு டாமினேட். அடுத்தவங்களை ஆளுமை செய்வதற்கு எப்போ முயற்சி பண்ணாங்க? ஆளுமை செய்யறதுல தப்பே கிடையாது. அந்த ஆளுமை செய்யறதுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்டு
ரியாலிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ரியாலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயமே. புரியுங்களா? இந்த ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்கிறது, பாடி கறக்கிற மாட்டை பாடி கறக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. நமக்கு தேவை பால் கறந்தாகணும், மாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். இதுதாங்க ஆளுமை திறன் அப்படிங்கிறது. எனக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத விட எனக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒவ்வொரு ஆளுக்கு தகுந்த மாதிரி நான் நடந்துக்கணும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங் அண்டு ஃப்ளெக்சிபிலிட்டி, இது இருக்கிறவங்களுக்கு ரிமேட்டிசம் கவுட்டுக்கெல்லாம் வேலை கிடையாதுங்க. புரியுங்களா? எந்த அளவுக்கு அடம் பிடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு மூட்டு விரைப்பாயிரும், கை விரல்கள் விரைப்பாயிரும், மடங்கி கொடுக்காது, அசைச்சு கொடுக்காது, ஸ்ட்ராங்கா அது நின்று போயிடும். ஸோ மேல் அதிகாரம் செய்ய விரும்புதல், பொறுமை இல்லாம இருக்கிறது, சகிச்சுக்க முடியாது. இவங்க நினைக்கிற மாதிரி அங்க யாரும் நடந்துக்கலன்னா சகிச்சுக்க முடியாது. கோபம்தான், எரிச்சல் தான், திட்டுறது தான், அடிக்கிறது தான், எல்லாம் நடக்கும். புரியுதா? தேவையில்லாம அடிக்க போனீங்கன்னா அப்புறம் அடிக்கிறதுக்கு கை வளைஞ்சு வராது, கை ஓங்கினா கை அப்படியே நின்றுக்கும். இது இது இயற்கையோட ஏற்பாடுங்க இது. புரியுங்களா? நாம மகிழ்ச்சியா இருக்கணும், நம்மை சுற்றி உள்ளவங்களும் மகிழ்ச்சியா வச்சுக்கிறது எப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மகிழ்ச்சியா வச்சுக்கணும். அதுதான். ஸோ கவுட்டு ஏன் வருது, முடக்குவாதம் ஏன் வருது, அது பாருங்க. பேர் முடக்குவாதம். உங்களை முடைக்கிறோம். நீங்க அடுத்தவங்களை முடக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா உங்களை அது முடைக்கிறோம். புரியுங்களா? ஸோ தே நீடு டு டாமினேட். இம்பேஷன்ஸ், அமைதியற்று இருக்கிறது, ஆங்கர், கோபம், மேல் அதிகாரம் செய்ய விரும்புறது, பொறுமையின்மை இருக்கிறது, கோபப்படுறது, கொண்ட விருப்பத்தில், தன்னுடைய விருப்பத்தில், தன்னுடைய ஆசையில் என்ன அடுத்தவங்களை சம்பந்தப்படுத்தும் போது அதுல கடுமையா அடம் பிடிக்கிறது தான் இது முக்கியமான காரணம். இந்த அடம் மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், அவருடைய உறுப்பு எல்லாம் ஃப்ளெக்சிபிளா இருக்கும். ஸோ அவருடைய ஆக்டிவிட்டீஸ்ல, அவருடைய தாட் ப்ராசஸ்ல அந்த ரிஜிடிட்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அவருடைய ஜாயின்ஸ் ரிஜிடா மாறிடும். இதான் கவுட்டுங்க. ஓகே, ரைட், நல்லது, ரொம்ப ஆச்சுங்க. இதோட இதை முடிச்சு. ஸோ இப்போவும் 2 ஸ்லைடு தான் போயிருக்கு. இந்த ஸ்லைட்னா கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். ரொம்ப நிதானமா பொறுமையா மைண்டு ரிலேட்டடு இது வரைக்கும் ஆர்ஏ ஃபேக்டர்ஸ் ரியாக்டிவ் புரோட்டீன் லெவல் அதிகம் அப்படின்னு முடக்கவாதத்தை பார்த்ததுக்கும் இன்னைக்கு மைண்ட் எந்த அளவுக்கு முடக்கவாதத்துக்குன்ற ஒரு ரீசனும் அவங்களுக்கு கவுன்சிலிங்கும் அவங்களை கரெக்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்களே. பிரமாதமா இருக்கு. ஒன்னொன்னும் அந்த ரீசன் டாக்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அட்லீஸ்ட் நம்ம சரி பண்ணிக்கலாம்ல. ஆமா ஆமா ஆமா, குடும்ப அமைதியா வந்துடும் போலகுது. இதெல்லாம் படிக்கும்போது குடும்ப அமைதி நல்ல அருமையா வந்துடும் போலகுது. வில்லன் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் சூப்பரா இருக்கு சார். ஓகே சார், தேங்க்யூ. நல்லது நல்லது, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ. நன்றி நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ பிரதர். தேங்க்யூ தேங்க்யூமா, தேங்க்யூ. இன்னைக்கு வகுப்பு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. ரொம்ப ரசிச்சு கேட்டேன். இந்த விளக்கம் ரொம்ப மனதுல பதியும்படியா இருந்தது. நல்லா இருந்தது. ஓகே ஓகே, தேங்க்யூ. நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ரொம்ப அருமையான கிளாஸ். தேங்க்யூ. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நன்றிங்க. நன்றி நன்றி.